இது வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டிச் பண்ணது தான். 2 ஹவர்ஸில் முடிச்சிடலாம். ஆனால் 650 சம்திங் வரையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஒரு 3 ப்ளவுஸ் கிடைச்சாலே ஒரு 2000 வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும். ஒரு 5 ப்ளவுஸ் எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. ஒரு மிஷின் இருக்குன்னு வைங்களேன், த்ரெட்டு ஒரு என்னென்னா 5 ரூபா செலவாகுமா, அவ்வளோதான். த்ரெட்டு சிசர் வாங்கிக்கிறோம், நம்மளோட மைண்டு அவ்வளோதான். நம்ம டெக்னிக் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு 20 நிமிஷத்தில் நீங்கள் முடிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருவேன். எனக்கு பார்ட் டைமாக ஜாப் கொடுங்க, நான் 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன், நல்லா பண்ணுறேன். நான் ஒரு ப்ளவுஸுக்கு நான் இவ்வளோ வாங்குறேன்னா 50-50 கொடுத்துருவேன் கண்டிப்பாக. அது ஒரு நீங்கள் காலேஜ் போயிட்டு வரீங்க, வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு 2 ப்ளவுஸ் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியுது அப்படின்னா அது ஒரு இன்கம் தானே. நான் உங்கள் சிவா. வீடியோஸ் நம்ம சிவா டிவியில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம் சுயதொழில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டெய்லரிங் ஷாப் வச்சு நீங்கள் இப்போ வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அதோடு இவங்க வந்து கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த கிளாஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வீட்டிலிருந்தே நீங்கள் தையல் மிஷின் வச்சு நீங்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்க பண்ணித்தரேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கிளாஸ் சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். உங்கள் பேருங்க? பேர் ராதா, ரேடியன்ஸ் பியூட்டி கேர் அண்ட் ஃபேஷன் டிசைனர், காரமடை. நம்ம ஷாப் பார்லர் வந்து எங்கே இருக்குன்னா தோளமலையம் ரோட்டில் வந்து காமராஜர் சாலையில் ஒரு பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 4 பில்டிங் தள்ளினோடனே நம்மளோட பார்லர் வந்து அங்கே இருக்குது. பார்லரும் பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம வந்து டெய்லரிங்கும் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய பிள்ளைங்க கிளாஸஸ் வந்துட்டுருக்குறாங்க. வந்து மினிமம் சார்ஜ் தான் பண்ணுறோம், அதிகமாக பண்ணுறதில்ல. 1 or 2 மந்த்ஸ்லேயே நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஒரு ப்ளவுஸு, ஒரு சுடிதார் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு போய்க்கலாம். இது வந்து என்னன்னா வீட்டில் இருந்து சும்மா இல்லாமல் ஒருத்தவங்களோட வருமானத்தை எதிர்பார்த்து இல்லாமல் நம்மளாக சொந்த தொழில் பண்ணி முன்னேறலாம். இந்த வாய்ப்பு வந்து தொழில் வந்து எந்த தொழிலுக்கும் கிடைக்காது. இந்த தொழில் என்னென்னா ட்ரெஸ்லேருந்து அடுத்து தச்சு தான் ஆகணும். நான் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிற மாதிரி இதில் வந்து என்ன பெனிஃபிட்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து வேலைகள் வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். ஒரு கஸ்டமர்னால் நம்ம நல்லா பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும், வேலைகள் வரும். இந்த தொழில் வந்து என்றைக்குமே டவுன் ஆகாத தொழில். இது வந்து ஒரு 1 or 2 மந்த்ஸ் வந்து நீங்கள் கிளாஸ் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுலேருந்து என்ன பெனிஃபிட்னா உங்களோட ட்ரெஸ் வந்து இப்போ நீங்கள் வெளியில் ஸ்டிச் பண்ண கொடுக்குறீங்க, ஃபார் ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு 250 ஒரு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை இதனால் வெளியில் கொடுத்து பண்ண முடியல, நம்மளாக பண்ணிக்கலாம், இது வந்து நம்ம ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 500 மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிற நினைக்கும்போது நம்ம ப்ளவுஸை நம்மளே ஸ்டிச் பண்ணிட்டா என்ன அப்படிங்கிற நானே அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இப்போ வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது, இப்போது நிறைய பிள்ளைங்க என்னை நம்பி வர்றாங்க, எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு வெளியே போய் 1 மந்த்லேயே வந்து நிறைய ப்ளவுஸஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறாங்க. அது பார்க்கும்போது எனக்கே ஹாப்பியாக இருக்குது ரொம்ப. அதே மாதிரி நீங்களும் வாங்க, நிறையா இங்கே வந்து கற்றுக்கலாம். ரொம்ப அதிகமான சார்ஜஸ்லாம் பண்ணுறது இல்லைங்கன்னா கம்மியாக தான், மினிமம் சார்ஜஸ் தான் பண்ணுறோம். ஒரு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெய்லரிங் கற்றுக்கிறதுக்காக வராங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ டேஸ்க்குள்ளே வந்து அவங்க கற்றுக்க முடியும்? ஏற்கனவே அவங்க கிளாஸ் பண்ணியிருக்காங்க, படிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபார் 1 வீக்கில் என்னால் ப்ளவுஸ் கற்றுக் கொடுக்க முடியும். ஆமாம், எனக்கு ப்ளவுஸ் மட்டும் போதும், எனக்கு சுடிதார் மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. அதே நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மினிமம் சார்ஜ் தான். இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது, பேசிக் தான் அப்படின்னா ஒரு 1 மந்த்தில் நான் உங்களுக்கு பிக்கப் பண்ணி கொண்டு வந்துடுவேன். 1 மந்தில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடுவாங்க அவங்க. பர் டே வந்து டெய்லி வரணும், லீவ் போடாமல் டெய்லி வந்தாங்கன்னா 1 மந்தில் வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். நான் பண்ணியிருக்கிறாங்க பிள்ளைங்க 1 மந்தில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, சுடிதார் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸ்டிச் பண்ணிட்டு நிறைய பிள்ளைங்க போயிருக்கிறாங்க. போக நான் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேன் அவங்களுக்கு. ஓகே, நீங்கள் வந்து கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க இல்லைங்களா? கோர்ஸ் முடிச்சிருக்கேன், சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன் நான். ஓகே, எவ்வளோ மந்த் வந்தால் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு எலிஜிபிள்?
3 months 3 months கம்பல்சரி வரணும். கம்பல்சரி 3 months வந்து நான் சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். ஓகேங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், லோன் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக. அது நானும் அந்த மாதிரி தான் வாங்கி லோன் வாங்கி தான் பிஸ்னஸ் வந்து என்னோடய பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணிக்குவேன். அவங்க இங்கேருந்து வெளியே போகும்போது நான் அவங்களை கைட் பண்ணி தான் அனுப்பேன். எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு பொண்ணாக இருந்து தனியாக இருந்து நீங்கள் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணலாம், சப்போர்ட் யார் இருந்தாலும் இல்லைன்றாலும் அந்த பிஸ்னஸை நீங்கள் எப்படி கொண்டு போகலாங்கிறத நான் கைட் பண்ணி அனுப்பிடுவேன். நம்ம இப்போ இனி ஒரு கேள்வி என்னென்னா, உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து வருதுன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு தைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பல்காக ஒரு கம்பெனி ஆர்டரோ இல்லாட்டி வந்துட்டு ஃபீமேல்ஸ் வந்து எங்களுக்கு ப்ளவுஸு தைச்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைய வருதான் உங்களுக்கு? இல்லை, நான் இதுவரை எடுக்கல. அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற ஐடியா இருக்கா? இன்கேஸ் கிடைச்சால் பிள்ளைங்களை வச்சு நான் கார்மெண்ட்ஸ் லெவல் பண்ணேன். என்கிட்ட படித்த பிள்ளைங்களே வச்சு நான் பண்ண ரெடி வாய்ப்புகள் கிடைச்சா நான் பண்ணுவேன், பண்ணி கொடுப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா பிள்ளைங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு ஒரு இதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி பண்ணி தான் ஆகணும், எப்பயாவது பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணணுங்கிறதுல போட்டேன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப முடியாத பொண்ணு, ஹஸ்பண்டோட ஹெல்ப்பும் இல்லை, 2 குழந்தைங்க. சரி நம்ம வந்து அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், நான் ஃபீஸை மணி மைண்டடாக எடுத்துக்கலாம். அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு இடத்துல வந்து செட்டில் பண்ணி விட்டுருக்கேன். அவள் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறான், பண்ணுறான், நல்லா பண்ணிட்டு இருக்கிறா. அவளுக்கு ஒரு பர் டே இந்த மாதிரி வர்ற மாதிரி அவளே பண்ணிட்டு இருக்கா. அக்கா நெக்ஸ்ட் மந்த்து இந்த மாதத்தோட ஓகே இந்த ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ண நான் வந்து கைட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து அவளோட பிஸ்னஸை அவள் பார்த்துட்ருக்குறா. இப்போது பரவாயில்லாமல் பண்ணிகிட்ருக்குறா. அவளுக்கு ஒரு நாளுக்கு ஒரு 500 வந்தாலும் அவளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் இப்போ அவள் பண்ணிகிட்ருக்குறா. நான் அதே மாதிரி இங்கே வர்றாங்க பிள்ளைங்க கற்றுக்குறீங்க அப்படின்னா அடுத்து போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏதாவது ஒரு ஷாப்பில் நான் வந்து வேலைக்கு சேர்த்து விடுவேன். நீங்களே சேர்த்து விடுவீங்க, அதாவது ஒரு வேலைக்கும் நீங்கள் வந்து சேர்த்து விடுறேன். ஆமாம், ஒரு உறுதியை நீங்கள் கொடுக்குறீங்க. ஆமாம், கண்டிப்பாக சேர்த்து விட்டுவேன். நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைக்கு. நீங்கள் ஃபார் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இவ்வளோ மினிமம் சார்ஜஸ்ன்னு நிறையா பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஃபினிஷிங் மட்டும் கொடுக்கணும். ஃபினிஷிங் நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு, நான் கொடுத்துருவேன். அதுலேருந்து நீங்கள் வெளியே போய் நீங்கள் வந்து நல்லா சம்பாதிச்சிக்கலாம். டெய்லரிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லாக், பேட்லாக் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நார்மலான மிஷினு இது எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து என்ன மிஷின் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க? நான் மெரிட்டோட சொல்லிக் கொடுப்பேன். பேசிக் தான் சொல்லிக் கொடுப்பேன். அதை முடித்த உடனே நீங்கள் அட்வான்ஸ் கோர்ஸ் நான் என்கிட்ட இருக்குது. அதில் வந்து ஃபுல் ஃப்ராக்கு, ஆரி ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, போட் நெக் ப்ளவுசஸ், டிசைனர் ப்ளவுசஸ். அடுத்து நீங்கள் அடுத்த லெவல் போகணும்னு நான் நினச்சிங்கன்னா அட்வான்ஸ் கோர்சஸ் இருக்குது. அதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மிஷின் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மிஷின் நீங்கள் எங்கே போய் பெஸ்ட்டாக வாங்கலாம், அதுலேருந்து நான் எல்லாமே கைட் பண்ணிடுவேன். இதுக்கு வந்து நீங்கள் மிஷின் வாங்குறதுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, அதையும் நீங்கள் வந்து எப்படிங்கிறது நீங்கள் கைட் பண்ணிடுவீங்களா? அது கைட் பண்ணிடுவேன். எங்கே அப்ளை பண்ணணும், நீங்கள் எப்படி வாங்கணும், இதெல்லாம் எல்லாமே நீங்கள் கைட் பண்ணிடுவேன். நான் எல்லாமே சொல்லி கொடுத்தது அனுப்பேன். எதுவுமே இல்லை என்னால் முடியாது நீ வெளியே போய் பார்த்துக்கோன்னா நான் சொல்ல மாட்டேன். பிள்ளைங்க என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ வரையும். நீங்கள் இந்த ஷாப் வச்சு எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு? நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்லர் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணேன். 1 year ஆச்சு. இப்போ இந்த ரோட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆச்சு. இப்போ ஓரளவுக்கு பிக்கப் பண்ணிட்டேன். மேக்கப் பண்ணி கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். 9585600123. இந்த நம்பர் கால் பண்ணலாம், தாராளமாக கால் பண்ணலாம். எனி டவுட்ஸ்னாலும் கேட்கலாம், என்ன பண்ணலாம், ஒரு ஐடியாஸ் கூட கேட்கலாம். தாராளமாக சொல்லுவேன். மிஷின் எந்த மாதிரி வாங்கலாம், எங்கே வாங்கலாம். அதே மாதிரி நாங்கள் ஆரி ஒர்க் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஆரி ஒர்க்கும் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கும் கிளாஸஸ்க்குள்ளே போயிட்டுருக்குது. வீக்லி கிளாஸ் என்னால் வாரத்தில் ஒரு நாள் தான் வர முடியுங்க, வாங்க சொல்லித்தரோம். நான் ஓரளவுக்கு நல்லா ஸ்டிச் பண்ணுவேங்க, எனக்கு டெக்னிக் மட்டும் தெரியாதுங்க, வாங்க சொல்லித்தருவோம். எல்லாமே கண்டிப்பாக பண்ணி தருவோம். வெளியே போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியான மனசோட வெளியே போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்து இப்போ வரையும் நான் அப்படி தான் கைட் பண்ணிகிட்ருக்கிறேன். வீட்டில் இருந்து குழந்தைகளை வச்சுட்ருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் என்னென்னா ஸ்கூலுக்கு விட்டுட்டு எங்களை கிளாஸ் வந்துடுவாங்க. அது கரெக்டாக ஸ்கூல் முடிய போகிற டைமில் வந்து போய்க்குவாங்க. அவங்களுக்கு நான் அந்தளவுக்கு கொடுக்குறேன். ஒரு 2 hours கிளாஸஸ் தான் நான் இருந்துக்குவாங்க. யாராவது ஒரு ஆள் லீவ் போட்டுனாங்க மேனேஜ் பண்ணி நான் அக்கா இருந்துக்கிறேன்பாங்க. சரி இருந்து ஸ்டிச் பண்ணிட்டு போங்க, நானும் அவங்கள கைட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அப்புறம் வேறு என்ன பண்ணி கொடுக்குறேன், எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், வாட்ரு எல்லாமே உங்களுக்கு A to Z இங்கே உள்ளே கிடைக்கும். அங்கே வந்து அந்த சைடு வந்து பார்லர் போட்டிருக்கோம், இந்த சைடு வந்து டெய்லரிங் மட்டும் போட்டிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெய்லரிங் மட்டுமே பண்ணணும். ஃபீமேல் வந்து அவங்களுக்கு செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. நிஜமாக நான் சப்போர்ட் பண்ணுவேன், அதுக்கு கேரண்டி. என்ன தாண்டி எதுவும் நடக்காது. 100% நான் கண்டிப்பாக செக்யூர் தான். ஏன்னா நான் என்னை தாண்டி போயிட்டீங்கன்னா அதை நீங்கள் பார்த்துக்கணும். என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான். அதில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் பார்த்துப்பேன். ஆமாம். கொஸ்டின் மேம், இப்போ இந்த ஷாப்பில் வந்துட்டு ஒரு கிளாஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ மணி நேரம் அவங்க அந்த கிளாஸ் வந்து எடுத்துக்கலாம்? அந்த மிஷின் 2 hours நான்
2 hours மினிமம். மார்னிங் என்ன டைம்லேருந்து ஈவினிங் என்ன டைம் வரைக்கும்? நான் வந்து 9:15 ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஈவினிங் வந்து 9:30 லாஸ்ட்டு. 9:30 to 9:30 வரையும் ஷாப் ஓப்பனில் தான் எடுத்துக்கலாம். உங்களோட ஃப்ரீ டைம் தான், நீங்கள் எந்த டைம்னாலும் கிளாஸ் எடுத்துக்கலாம். 100% வந்து கன்ஃபார்மாக நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் வந்து சின்ன சின்ன டெக்னிக் கூட வெளியில் சொல்லிக் கொடுக்காத டெக்னிக் கூட நான் சொல்லிக் கொடுத்து அனுப்பிட்டுருக்கேன். இப்படி பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இப்படி பண்ணுங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் கரெக்டாக வரும் சொல்லி கொடுத்துருக்கேன்னா இதுவரையும் பிள்ளைங்க அப்படி தான் போயிட்டுருக்குறாங்க. ஓகே, 1 மந்த்லேயே ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளவுசஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸு, ஸ்லீவ் டிசைன்ஸ். நாங்கள் ஆரி ஒர்க் ப்ரைடல் ப்ளவுசஸ்லேருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் தான் இருக்குது, அதனால் உங்கள்கிட்ட காட்டுறேங்க. சிம்பிள் டிசைன் தான் இதுனா. முகூர்த்தம்லாம் எந்த மாதிரியான ஆரி ஒர்க் கொடுத்தாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், இது ஒரு மெத்தடு. இது ஒரு சிம்பிள் டிசைன். இன்னும் ஃபினிஷிங் பண்ணலை, இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸ்லீவோடது இங்கே கற்றுட்டு இங்கே பண்ணுறாங்க. இந்த எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் எல்லா டைப்லேயும் நாங்கள் எம்ப்ராய்டிங் போட்டு கொடுப்போம். நீங்கள் எந்த மாதிரி பிக் அனுப்புகிறீங்களோ அது மாதிரி நாங்கள் வந்து எம்ப்ராய்டிங் போட்டு கொடுப்போம். நீங்கள் வந்து கற்றுக்கனாலும் கற்றுக்கலாம். ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி எல்லா வேலையும். இது வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டிச் பண்ணது தான். இது வந்து அட்வான்ஸ் லெவல் வந்து இந்த டிசைன்ஸ்லாம். பேசிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கடையில் கொடுத்து ஸ்டிச் பண்ணால் என்ன பட்ஜெட்டில் ஆகுங்க? 650 வரையும் ஸ்டார்ட் ஆகும். அதாவது இது வந்துட்டு கற்றுக்கிறதுனால வீட்டில் இருந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகுங்க இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண? இந்த நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் 1 hour தானே. இந்த மாதிரி டிசைன் ஸ்டிச் பண்ணோன்னு ஒரு 2 hours முடிச்சிடலாம். ஆனால் 650 சம்திங் வரையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஒரு 3 ப்ளவுஸ் கிடைச்சாலே ஒரு 2000 வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும். ஒரு 5 ப்ளவுஸ் எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. ஒரு மிஷின் இருக்குன்னு வைங்களேன், த்ரெட்டு ஒரு என்ன 5 ரூபா செலவாகுமா, அவ்வளோதான். த்ரெட்டு சிசர் வாங்கிக்கிறோம், நம்மளோட மைண்டு அவ்வளோதான். நம்ம டெக்னிக் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு 20 நிமிஷத்தில் நீங்கள் முடிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருவேன். கட்டிங் ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி, ரொம்ப ஹெவியாலாம் இழுக்க மாட்டேன். இதுதான் ஷார்ட்டு, இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன். அப்போ 20 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு ப்ளவுஸே முடிச்சிடலாம். 10 நிமிஷத்தில் கட் பண்ணுறீங்க, ஒரு 20 நிமிஷத்தில் ப்ளவுஸ் வைக்கிறீங்க, 1/2 hourல உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாகிடும். எம்மிங், கொக்கி ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா, 20 நிமிஷத்தில் வந்து ஒரு ப்ளவுஸ் நார்மலாக ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இப்போ எல்லாமே 280, 300 வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க. வீட்டில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறீங்களா 200 சார்ஜ் பண்ணாலும் லாபம் தான். 1 hourல முடிஞ்சிருது எல்லாமே. ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைய வச்சுட்ருக்கீங்க, ஒரு 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் தானே. அந்த ப்ளவுஸ் அதாவது ப்ளவுஸ் தைக்கிறது விஷயம் கிடையாது, அதை நம்ம வந்து டெக்னிக்காக ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். நீங்கள் இது மட்டும் சொல்லி தரீங்களா? சுடிதார், சாரீஸ் இந்த மாதிரி எல்லாமே? சுடிதார் அப்புறம் ஒரு சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங், அதுவும் ஒரு பிஸ்னஸ் தானா. எப்படின்னா அது சாரீ வந்து இப்போ வந்து மேரேஜுக்கு போகிறாங்க, அவங்களால டக்குன்னு எடுத்து கட்டிட்டு போக முடியல, ரொம்ப சாரீ கட்டுறதுக்கு டைம் ஆகுது. அப்படிங்கிற டைமில் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அப்படியே அயன் பண்ணி பாக்ஸ் பண்ணி கவர் பண்ணி நீட்டாக கொடுத்துரும். ஃபார் வந்து 500 நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன் இப்போது பாக்ஸ் ஃபோல்டிங்னா. இதை என்கிட்ட நான் கிளாஸ் போடுறேன், நெக்ஸ்ட் வீக்கில் கிளாஸ் இருக்குது. அது என்கிட்ட கற்றுட்டு போய் நீங்கள் அது ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 3-4 சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா 2000 ஆச்சு. இது நிறைய லேடிஸ்க்கு வந்து இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ஸுக்கும் ஷர்ட், பேண்ட் இதெல்லாமே ஸ்டிச் பண்ண சொல்லி தரீங்களா? இல்லை ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லி தரீங்களா? எதுவுமே கிடையாது, ஒன்லி ஃபீமேல்ஸ் மட்டும்தான். ஃபீமேல்ஸு A to Z எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே நான் சப்போர்ட் பண்ணுவேன். என்னென்னா நீ ஒரு ஊசியில் நூல் மாட்ட தெரியலனா கூட பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு 3-4 days தான். இவங்க ஸ்டார்ட் பண்ணி வந்து 1.5 month ஆகுது. இப்போ வந்து அவள் ப்ளவுஸ் போயிட்டுருக்குறா. 1 மாதத்துலேயும் லீவு வேறு, 1000 லீவு போட்டுருவா. லீவ் போடாமல் இருந்திருந்தான்னா இன்னும் நல்லா பண்ணுவாள். அவ நீ ஸ்டிச் பண்ணி கொடுத்தல உங்கள் அத்தைக்கு என்ன சொல்லிச்சு, நல்லா இருக்குல்ல, அந்த மாதிரி தான் வரணும். இப்போ வந்து இன்னும் 1 மாதம் வந்தான்னு வைங்களேன், அடுத்த ப்ளவுஸ் வாங்கி தைக்க ஆரம்பிச்சிடுவாள். அவள் டெய்லி கிளாஸ் தான் வந்துட்டுருக்குறான். இவள் ரொம்ப வந்து ஒரு நாள் லீவ் போடுவா, ஒரு குழந்தைங்கள வச்சுட்ருக்காள், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். அவள் கை குழந்தை வச்சுருக்கா, அதை விட்டுட்டு தான் வர்றா. அப்படிங்கிற சூழ்நிலையில் அவளுக்கு நானும் சரி ஒரு நாள் பரவாயில்ல, ஒரு நாள் வர முடியல அப்படின்னா மறுநாள் வாணி, மறுநாள் அந்த 2 hours இதில் எடுத்துக்கோ அப்படிங்கிறத தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இவள் போயிட்டுருக்குது. இவள் வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது, இப்போ தான் ஒரு
3 to 4 days ஆகுது இவங்க கிளாஸ்க்கு வந்து. ஓகேங்க. 3 to 4 days ஆகுது. பேசிக் எதுவுமே தெரியாது. இப்போ வந்து அவங்களா லுங்கியெல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி லுங்கி அடிக்கிறது எப்படி? ஆமாண்ணா. இல்லைண்ணா, நான் வந்து பேசிக் இது கிடையாது. இன்னைக்கு கிளாஸஸ் அது வந்து வேறு அவங்களுக்கு இன்னர் தைக்கணும். ஆனால் அவங்களுக்கு டைம் இருக்கு இல்லையா, நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கனால சரி அந்த டைமில் இது பண்ணிடலாம்ல, இது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு கேட்டாங்க, சொல்லி கொடுத்தேன், முடிஞ்சிச்சு. ஆமாம், நான் மட்டும் சொல்லி கொடுத்தா என்னோட இது மட்டும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். கண்டிப்பாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எனக்கு 2 பேருமே ஒரே மாதிரி தான் வந்தாங்க. பேசிக் கூட தெரியாது, பெடல் பண்ண கூட தெரியாது எனக்கு அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் வந்தாங்க. 4 days இந்த அளவுக்கு நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஈவினிங் மட்டும்தான், காலேஜ் போயிட்டு ஈவினிங் டைமில் தான் வர்றாங்க. மார்னிங் கூட வரதில்லை இவங்க. இன்னைக்கு காலேஜ் லீவு. ஒரு காலேஜ் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்களும் வரலாம், ஸ்டூடண்ட்ஸ் கூட அவங்க வந்து இங்க வரும்போது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்கம். இப்போ நீங்கள் இப்போ காலேஜ் போகிறீங்க, நான் இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் 2 monthsல வந்து நான் இன்னும் கூட என்னோட பிஸ்னஸ் நான் டெவலப் பண்ணலாம், இன்னும் 2 மிஷின் வாங்கி போடலாம், எனக்கு பார்ட் டைமாக ஜாப் கொடுங்க, நான் 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன், நல்லா பண்ணுறேன், நான் அவங்க பண்ணுறது எனக்கு ஓகேவா இருந்ததுன்னா நான் அவங்களுக்கு ப்ளவுஸ் கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன், கொடுத்துருக்கேன். பிள்ளைங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கஸ்டமர் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் வந்து நான் என்னோடய ஷேரிங்கில் பாதி அப்படியே கொடுத்துருவேன். ஒரு ப்ளவுஸுக்கு நான் இவ்வளோ வாங்குறேன்னா 50-50 கொடுத்துருவேன் கண்டிப்பாக. அது ஒரு நீங்கள் காலேஜ் போயிட்டு வரீங்க, வந்து ஒரு 2 hours ஒரு 2 ப்ளவுஸ் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியுது அப்படின்னா அது ஒரு இன்கம் தானே, தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே மேடம், உங்களுடைய பணி வந்து சிறந்து விளங்கி நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க எங்களுடைய சேனல் சார்பாக ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேங்க. தேங்க்ஸ், நான் ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு வீடியோ பண்ணி கொடுத்துருக்கீங்க. சரிண்ணா. ஸோ வியூஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதோட நிறைய பேர் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். மற்றும் ஒரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.